எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும். ஓம் வராகி ஜெய் வராகி. வராகி ஹரித்ரா வராகி ஆலயம் வேங்கடமங்கலத்துலேருந்து தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தது. அதாவது பாதி நவராத்திரி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சில பல காரணங்களால் நம்மளால அந்த பூஜையை சரியாக முடிக்க முடியலன்னா அதை நம்ம என்ன பண்ணுறது? கலசம் வச்சுட்டோம், இல்லை காப்பு கட்டிட்டோம், இல்லை ஏதோ ஒரு பூஜை பாதி நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேள்வி இருந்தது. அது எந்த ரீசனாக இருந்தாலுமே தடங்கள் வந்தோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை சாபம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சரணாகதின்னு பண்ணோம்னா எந்த விதமான ஒரு டெசிஷன் அம்பாள் கொடுத்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கணும். அதாவது நல்லது நம்ம கேட்டது கிடைச்சா மட்டுமேனு கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் வராகிக்கு தெரியும். இப்ப சப்போஸ் அந்த பூஜை பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு அவன் நினைச்சானா போதும்னு சொன்னானா நிறுத்திடுவாத. இல்லை நமக்கு நேரம் காலம் சரியா இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அம்பாள் ஒரு தாயாக அந்த டெசிஷனை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நம்ம சரணாகதி பண்ணும் பொழுது அவ சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம டவுட் படக்கூடாது. என்னடா வராகி இப்படி சொல்லிட்டாலே நினைக்க கூடாது. ஸோ எங்க பின்னாடி உட்காந்துன்ற கலை வராகி தெரிகிறது பாருங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. சரணாகதிங்கிறது அம்பாள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் சரணாகதி. ஸோ சரண்டர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இந்த சரணாகதி நம்ம பண்ணும்பொழுது நமக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, நம்ம வாழ்க்கையோட பாரத்தை நம்ம சுமக்கிறது கிடையாது. வாழ்க்கை எந்த விதத்துல மாறும்னு நிறைய பேர் கேட்பீங்க. கர்மா போகுமா அப்படிலாம் நம்ம கேட்போம். ஸோ கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கையில வரத்துக்கு காரணம் நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம். நம்ம எரிந்த பந்து திரும்ப வருது நமக்கு. ஓகேயா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த விதத்துலயா இந்த தெய்வம் அதுல இன்டர்ஃபியர் பண்ணிட்டுனா அது தர்மத்துக்கு புறம்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை என்னைக்குமே தெய்வங்கள் செய்யாது. அப்ப என்ன பண்ணும் தெய்வம் நம்ம வழிபாடு செய்யும் பொழுதுன்னு கேட்டா அந்த கர்மாக்கான தாக்கத்தை குறைக்கும். சரியா? ஸோ வாழ்க்கையில நமக்கு கேட்க வேண்டியது, நமக்கு ஆசைப்பட்டு கேட்கறது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நம்ம கேட்காமலே நமக்கு கிடைக்கலாம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம எந்த ப்ரேயரும் பண்ணாம எந்த சரணாகதியும் பண்ணாம இருக்கும்பொழுது விதி விட்ட வழியில நம்ம வாழ்க்கை இருக்கும். அதே நம்ம ஒரு கடவுளை நம்ம சரணாகதி பண்ணும்பொழுது அந்த தெய்வமானது நம்மளோட ஆன்மாவிற்கான இலக்கு என்னன்னு பார்த்து அதுக்கு சரியான வழியில நம்மளை நடத்தி கொண்டு செல்லும். கர்மாக்கள் எல்லாம் நேவிகேட் பண்ணி தான் கடவுளும் போயாகணும். ஸோ சில இடத்துல என்ன பண்ணுவா அம்பாள் கர்மாவை ரொம்ப கம்மியா குறைப்பா. சில இடத்துல என்ன பண்ணுவா ஆக்சலரேட் பண்ணுவா. அதாவது கர்மா ஃபாஸ்டா வரும். எஸ்பெஷலி வராகி உபாசனை எடுத்துக்கிறவங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், எதுக்கு யோசிச்சு எடுங்க. ஏன்னா வராகி உபாசனை எடுத்தால் கர்மா ரொம்ப ஃபாஸ்டா வரும். அதாவது அவளோட அனுகிரகம் இருக்கும் பொழுதே பல ஜென்மங்களா நம்ம எடுக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் ஃபாஸ்டாவ இந்த ஜென்மாலேயே முடிக்க ட்ரை பண்ணுவா. ஸோ கர்ம மூல விநாசினி தான் வராகி. அதனால நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அந்த அம்பாளோட குணரூபம் என்ன, அவ எப்படிப்பட்டவள், என்ன அவளோட ஃபோக்கஸ் நம்ம பார்க்கணும். இந்த வாழ்க்கையில இப்ப என் பேர் மஞ்சுளா, நான் ஒரு ப்ரொஃபஸரா இருக்கேன், ஒரு கோவில் இப்ப கட்டியிருக்கேன். அப்படிங்கிறத தாண்டி ஸோ நம்மளோட இந்த பிறவிக்கான ஒரு பேர் இருக்கும், நமக்கான ஒரு தொழில் இருக்கும், நமக்கான ஒரு வாழ்க்கை இருக்கும், குழந்தை குட்டி குடும்பம்னு இருக்கும். அதெல்லாம் வராகி கவலை கிடையாது. அது சும்மா ஒரு அவதாரம் தான். அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில நம்மளோட ஆன்மாக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அது ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் பிறந்திருக்கு இல்லையா? அப்படி பிறந்திருக்கும் பொழுது அதை நம்ம அட்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் வராகி பாப்பா. ஸோ இது உன் கணவர், இது உன் குழந்தை, நீங்கெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கணுங்கிறது அப்படி அந்த லெவல்லையே அவ பார்க்க மாட்டா. அம்பாளுங்கிறவ அந்த காஸ்மிக் லெவல்ல இருக்கிறவ, அப்புறம் அண்ட பிரம்மாண்ட கோடி பிரபஞ்சத்தை பார்க்குற அகிலாண்டேஸ்வரி அவ. ஸோ அவளுக்கு ரொம்ப இந்த சின்ன சின்ன பிட்டு விஷயங்கள் லெவல்ல அவ பார்க்க மாட்டா. ஓவராலா இந்த ஜென்மால நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய லெசன்ஸ் எல்லாம் எப்படி லேர்ன் பண்ண போறோம், அதை எப்படி நம்ம அதோட உயர்நிலை அடைய போறோம், ஸ்பிரிச்சுவலி நம்ம எப்படி அக்கம்ப்ளிஷ்டா இருக்க போறோம்னு பார்க்கக்கூடியவள் தான் வராகி. வராகி கிட்ட வரதே பேசிக்கா அவளோட அந்த கான்செப்டே ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட், அதாவது ஆன்மீகத்தில் உயர்நிலை செல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வராகிட்ட வரும் இல்லையா? ஸோ உபாசனையில் இருக்கும் பொழுது கர்மாக்கள் ஆக்சலரேட் ஆகும். ஈவன் நம்ம நார்மலா இருந்தா கூட வராகி என்பவள் எப்பயுமே நம்ம கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாள். நமக்கு எது நல்லதோ அதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தாய். ஏன்னா அம்மா அப்படித்தானே. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம பண்ணக்கூடிய பூஜை கூட அவள் அருளாலே அவள் தாழ் வணங்கிம்பாங்க. நம்மளால் பண்ணும்போது தடங்கள் வருதுன்னா சரி, அம்பாள் இப்ப ஏதோ ரீசன்னால வேண்டாங்கிறான்னு விடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதை மீறி பண்ணணும்னு நம்ம நினைக்க கூடாது. அதுதான் சரண்டர். சரி, அம்பாள் இப்படி சொல்றாங்க, ஓகே. அம்பாள் பண்ணுன்னு சொல்றாளா, ஓகே.
இப்போ கோயிலுக்கு நம்ம கிளம்புறோம், தடை வரதா, ஓகே, எல்லாத்தையும் ஓகேன்னு எடுத்துக்க நம்ம பழகிக்கணும். ஏன்னா அவளது சித்தப்படி நம்ம நடக்கிறோம். அதான் வராகி வழி. வராகி வழினா நமக்குன்னு ஒரு தனியாக ஐடியாஸ் கிடையாது. நமக்கு ஆசைகள் இருக்கலாம், பட் அந்த இலக்கில் எங்கே கொண்டு விடணுங்கிற அந்த முடிவை வராகி எடுக்க வேண்டும்ங்கிற ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனில் நம்ம இருக்கோம். ஒரு வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட், அம்பாள்கிட்ட விட்டால் கரெக்டாக நம்மளை வழி நடத்துவாங்க. ஸோ எதுக்குமே கலங்கக்கூடாது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் கலங்காதீங்க. எல்லாத்தையும் அம்பாள் பார்த்துப்பான்னு நீங்கள் விட்டேன்னா அவளுக்கு உங்கள் நல்லபடியாக கொண்டு போனோங்கிற ஒரு நிர்பந்தம் அம்பாளுக்கே வந்துடும். ஓகேயா? ஸோ அந்த குழந்தை நம்மளை நம்பி இருக்குங்கிற அந்த தன் முனைப்பு எதுவுமே அது பண்ணுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள்கிட்ட விடுறதுங்கும் போது வராகிக்கு நம்மளை வழி நடத்துவதை தவிர வேற வழி கிடையாது. அதனால சரணாகதிங்கிறது அக்செப்ட் எவ்ரி திங் ஆஸ் இட் இஸ். அம்பாள் பார்த்துப்பான்னு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனப்பான்மை. எது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அவ கொடுத்த வரப்பிரசாதமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு பிடிக்கிறது பிடிக்கலங்கிறத தாண்டி அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் இருக்கும் பொழுது அதை ஃபுல் சரணாகதின்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கிறவர்களை என்னைக்குமே வராகி கைவிட மாட்டார். நமக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி கவலை கிடையாது. நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் கொண்டு நம்ம கிட்ட கொடுப்பா வராகி. சரியா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலியில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.